ஒருத்தனை கட்டி இன்னொருத்தையும் சாமி ஆட முடியுமா? நிறைய சொல்லுவாங்க, என் சாமியை அவர் ஆடுறாருங்க, என் சாமியை கட்டி கிடக்கு, நான் கட்டி கிடக்கேன், எனக்கு மறுப்பு போட்டு என் சாமியை அவர் ஆடுறாரு அப்படிம்பாங்க. அது உண்மையா? அது சாத்தியமா? அதைத்தான் நான் அறிஞ்சதை அறிவோம் நண்பர்களுக்கு, சாமி ஆடி வரும் மக்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரிங்க, சாமியை கட்டுறது, சாமியை பேச விடாமல் ஆக்குறது சரி, ஒரு சில மாய மாந்திரீகங்கள், தெய்வத்தோட பிடி, அதே சமயம் தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்கள் கூட நின்னா அது கூட சாத்தியம். சரி, அது கூட ஏற்றுக்கலாம். சரி, அப்போ அந்த சாமி மடங்குச்சு அப்படின்னா, அந்த சாமி கட்டி கிடக்கு அப்படின்னா, அந்த சாமியை ஆடுற நான் பாதிக்கப்படுவேன். முதல் விஷயம் அதுதான். என்னைய கட்டிட்டு, சரி, என்னைய சாமியை கட்டி நான் அந்த சாமியால் நானும் பாதிக்கப்படுறேன், என் சாமியும் பாதிக்கப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்னொரு ஆள் எப்படி அந்த சாமியை ஆட முடியும்? கட்டி கிடக்கிற சாமியை எப்படிங்க ஆட முடியும்? அது நிறைய பேர் என்ன குலதெய்வ விஷயங்களில் குழப்பங்களை நாமளே உருவாக்கிக்க கூடாதுங்க, உருவாக்கிக்கூடாது. அதனால தான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஒரு சாமி கட்டி கிடக்குன்னா அந்த சாமி எப்படி இன்னொரு ஆள் மேலே வரும்? அப்போ அது பொய் தானே? அப்போ அது என்ன உண்மை என்ன? இப்போ என் மேலே ஒரு சாமி வந்துருச்சு அப்படின்னா, முதல்ல என் மேலே வந்த சாமி உண்மையான சாமியாக இருந்துச்சு அப்படின்னா, என்னை அந்த சாமிகிட்ட இருந்து அசைக்க முடியாது. நான் அவ்வளோ சீக்கிரமாக அந்த சாமி என்னை விட்டு விளையிறாது, நான் அந்த சாமியை விட்டு நான் விளையிட மாட்டேன். அப்போ இன்னொரு ஆள் ஆட முடியுமா? அப்போ அந்த அதே சாமி 2 பேர் மேலே வருமா? வராது. ஆசை, ஆசை, நம்மளும் எப்படியாவது சாமி ஆடிடணும், நம்மளும் அந்த சாமி பேரை சொல்லிடணும், ஆசை. அப்போ ஒருத்த மேலே இருக்கிற சாமி இன்னொருத்த மேலே ஆடணும்னா பொய்யா ஆடலாம், போலியாக ஆடலாம், ஏதோ கௌரவத்துக்கு ஆடலாம், ஆடியே தீருவேன் அப்படிங்கிற ஒரு கங்கணம் கட்டிட்டு வேணும் ஆடலாமே தவிர சாமி ஆடாது, சாமி வராது. சரிங்க, இல்லைங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்க முடியலை, எங்கள் எல்லையில் அப்படிலாம் ஆடுறாங்க, நான் முன்னாடி தான் சாமி ஆடினேன், இப்போ எனக்கு அதை பட்டம் சூடலை, என் மேலே சாமி அழைக்கல, இப்போ இன்னொருத்தர் வந்து சாமி ஆடிக்கிட்டு இருக்காரு, அவர் மேலே தான் அந்த சாமி வருதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறதுனால அந்த சாமி உண்மையாயிருமா? அது முதல்ல அந்த எல்லையில் மனுஷன் நிர்ணயிக்கக்கூடாது, சாமி நிர்ணயிக்கணும். நான் இந்த எல்லையில் வந்திருக்கேன், நான் இந்த எல்லையில் இருக்கேன், இந்த வாகனத்தை தொற்றிருக்கேன், இன்னார் மேலே வர்றேன் அப்படின்னு மனுஷன் நிர்ணயிக்கக்கூடாதுங்க, தெய்வம் நிர்ணயிக்கணும், சுற்றி இருக்க இயற்கை நிர்ணயிக்கணும். இப்போ ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அவராலெல்லாம் வந்து இன்னொரு சாமியெல்லாம் அப்படிலாம் ஆட முடியாதுங்க. எப்படி சொல்கிறது அப்படின்னா, ஏதோ சாமி ஒன்று இந்த கீரை இல்லை, கில்லுக்கு ஏதோ அந்த கீரைக்கட்டு கிடையாது, தூக்கி அங்கே இருக்கிறது இங்கே வைக்க. அப்படி உண்மையான சக்தி, துடியான சக்தி அந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்னா, அந்த போய் ஆயுதத்தை தொட்டு ஆடி தவறாக எடுத்து ஆடிட்டா, அடுத்து அந்த செயலை செய்த அந்த சாமியாடி ரத்த கண்ணீர் வடிக்கிற மாதிரி போட்டு பார்த்துரும். அதான் சத்தியம். தன்னை அதற்கு பாத்தியப்பட்ட தனக்கு உகந்த வாகனத்தை மட்டும்தான் அதை அனுமதிக்கும், மற்ற யாரு தொட்டாலும் கோவப்பட்டுரும். சத்தியமான உண்மை நடந்ததை வச்சு அறிவு நண்பர்கள்ட்ட சொல்றேன். அப்ப ஒரு சாமியை ஆடினவன் இன்னொருத்தன் ஆட முடியுமா அப்படின்னா, முதல்ல எப்படி சொல்றது அப்படின்னா, நம்மளை சுற்றி நிறைய ஒரு சில பிம்பங்கள் உருவாகும். அப்பா இந்த சாமி தாப்பா, நீ தாப்பா ஆடணும், தம்பி ஆடினது, அண்ணன் ஆடினது, அப்பே ஆடினது, தாத்தை ஆடினது, பாட்டை ஆடினது, இந்த சாமி நீ ஆடியே தீரணும்யா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, இந்த ஊசியில் நூல் கோர்க்கிற மாதிரியே ஏற்றி விட்டு வராத சாமியை கூட வரணும் ஆடணும்னு போய் பம்பா போய் அவரையும் அந்த இடத்துல ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு உள்ளாக்கிடுவாங்க. அதெல்லாம் காதில் வாங்கக்கூடாது. சாமி வர்றதுங்கிறது மனுஷனுக்கு மீறின செயல். நானாக போய் சாமி ஆடணும்னு நான் ஆடினேன் அப்படின்னா அதோட பாதிப்பு எனக்கு, என் குடும்பத்துக்கு தான். சாமி ஆடுறதுனால சாமி என்னை அள்ளி கொடுத்துட போதா, இல்லை எனக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுத்துட போதா, இல்லை எனக்கு 100 வயசுக்கு 200 வயசு என்னை வாழ வைக்க போதா? சாமி ஆடி சாமியை சுமக்கிறதுங்கிறது, உண்மையான சாமியை சுமக்கிற சாமி ஆடிகள் அவர்கள் படுற வழியில வேதனையில தெரிஞ்சுக்கிறலாம். தலையில தூக்கி ஒரு பெரிய ஒரு சுமைய அதிகாரத்தை வச்ச மாணிக்கு எல்லையை பாதுகாக்கிற பொறுப்பு, குல மக்களை பாதுகாக்கிற பொறுப்பு, குல தெய்வங்களை பாதுகாக்கிற பொறுப்பு கடைசி வரைக்கும், தலை போற வரைக்கும் இருக்கும். அது ஒரு பெரிய மிகப்பெரிய அது ஒரு சுமை, சுகமான சுமை. எப்படி? அதனால அதை ஆசைப்படுறது தப்பு அல்ல.
சாமி ஆசைப்படணும். நான் போய் சாமியை ஆடணும்னு வீம்புக்கு நான் ஆடுனேன் அப்படின்னா அதனால வர்ற கஷ்டம் எனக்கு தான். சரி, பதிவு வருவோம். ஒருத்தன் சாமி, ஒருத்தன் ஆடின சாமி, ஒருத்தர் மேல வந்த சாமி இன்னொருத்தர் ஆட முடியுமானா முடியாது. சரிங்க, சரிங்க, நீங்க வாங்க, எங்க குலசாமி கோயிலுக்கு வாங்க, நான் காட்டுறேன். ஒரு சாமி 2 பேர் ஆடுறாங்க. அப்போ அதில் எந்த சாமி உண்மை யார் மேலே வருதுன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்க. சொல்லுவாங்க ஒரு சில அறிவார்ந்த ஒரு மக்கள். அவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சாமி ஒரு எல்லைக்கு போகிறோம், ஒரே சாமி கருப்பேன் நான் தானப்பா, இதா நானும் வர்றேன். யாரப்பா அதில் 2 பேர் யாருப்பா கருப்பேன்? என்ன 2 பேர் வந்திருக்கீங்க? 2 பேரே வந்திருக்கீங்களே, 2 பேர் மேலேயும் கருப்பேன் வரல தானப்பா அர்த்தம்னு எடுத்துக்கணும். ஏன்னா கருப்பேன் வந்தார் அப்படின்னா பொய்யா போலியா உண்மையா அந்த இடத்துல இன்னொரு பிம்பத்தை உருவாக்க மாட்டார். அப்படி ஆடணும்னு நினைச்சாலும் கை கட்டி கால் கட்டி வாய் கட்டி ஓரமாக போட்டு நிப்பாட்டி வச்சிருவார். அப்போ அந்த இடத்துல 2 பேருக்குமே சாமி வரல அப்படிங்கிறத அந்த இடத்துல முடிவாக இருக்கும். ஒரு சாமி வருது, சாமிங்கிறது சாதாரண விஷயம் அல்லங்க. அது ஒரு பெரிய ஒரு மாபெரும் சக்தி. அது ஒரு நெருப்பு பிரளயம் மாதிரி, அது ஒரு காட்டாறு வெள்ளம் மாதிரி. உண்மையையும் சக்தியையும் நீதியையும் நேர்மையுமே கட்டி கடைப்பிடிச்சு வந்த மக்களால் தான் அதை சுமக்க முடியும், அதை தாங்க முடியும், அந்த காட்டாறு வெள்ளத்தில் நீந்த முடியும், அந்த நெருப்பு புலம்ப அள்ள முடியும். சாதாரணமாக போகிற போக்கில் எல்லாரும் செஞ்சிட முடியாதுங்க. சாமி ஒரு சாமி ஊக்கமாக வந்தாலும் 1000 சாமி வந்த மாதிரி அந்த இடம் இருக்கும். சுற்றி இருக்கிற எல்லா திசைகளும் இருக்கும். இயற்கை சொல்லு வந்தது சாமின்னு. அப்பேற்பட்ட சாமி அந்த இடத்துல வந்துருச்சு அப்படின்னா இன்னொருத்தனை ஆட விட்டுருமா? குழப்பத்தை உருவாக்கிடுமா? அப்போ அந்த சாமிக்கு அது அவமானம் இல்லையா? அப்போ போலியாக பொய்யாக கற்பனைக்காக போட்டிக்கு பொறாமைக்கு அது போன்ற ஒரு சில நிலைகள் தான் பெரும்பாலான இடங்களில் உருவாகும். அது மாதிரியான நிலைக்கு நீங்கள் போய் நின்றாதீங்க. சாமி வரணும்னு ஆசைப்படுற எவனுக்கும் சாமி வராது. சாமியை நான் தான் ஆடுவேன் நிற்கிற எவனுக்கும் சாமி வராது. தெய்வத்தை பற்றி சாமி வருது வரலை, என் தெய்வம் அந்த எல்லையில் இருக்கு, என்னைய காக்குது, இந்த மக்களை காக்கணும், அந்த சாமிக்கு நான் துண்டு செய்யணும், அந்த சாமி யார் மேலே வந்தாலும் பரிபூரணமாக வந்து இந்த மக்களை காத்து கொடுக்கட்டும்னு நிற்கிற அந்த குணங்களுக்கு தான் அந்த சாமி ஏறெடுத்து பார்க்கும். என்கிட்ட பொண்ணு இருக்கு, பொருள் இருக்கு, சுற்றி முத்தி சொந்த வந்த அண்ணன் தம்பி மாமே மச்சனை சுற்றி 1000 பேர் இருக்காங்க, தான் ஆடுவேன்னு நான் போய் நின்னாலும் சாமியோட அந்த கண்ட கால் அந்த ரோமம் கூட அதுக்கு அசைஞ்சு கொடுக்காது. அப்போ முதல்ல உண்மையான சாமி வந்துச்சுனாலே நிலையே வேற. யாரும் வாய் திறந்து பேச முடியாதுங்க. தவறானவை எவனா இருந்தாலும் வாய் திறந்து பேச முடியாது. உண்மையான சாமி அந்த ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த இடத்துல வந்து நின்றுச்சு அப்படின்னா அந்த இடத்துல பேசிட்டு போனாலும் அந்த பேசிட்டு போனதுக்கு அப்புறம் அவன் படுற வாடு அந்த சாமிக்கு அவன் பதில் சொல்லியே ஆகணும். சாமி விஷயத்துல நாமளே ஒரு சில குழப்பங்களை நாம உருவாக்க கூடாதுங்க. ஒருத்தன் மேல வர்ற சாமியை இன்னொருத்தன் ஆட முடியாது. அப்படியே ஒரு சாமி கட்டு கிடந்தாலும் கட்டில் கிடக்கிற சாமி யார் மேலேயும் வராது. அப்படி வந்த சாமிய சுமக்கிற அந்த தேகம் இருக்குல்ல, அந்த தேகம் இன்னைக்கு போறேன் நான் சாமி ஆடுறேன் அவ்வளவுதான், நீ அடுத்த வருஷம் போகும்போது சாமி ஆடுறேன்னு இருக்கிற மக்களுக்கெல்லாம் சாமி வராது. 3 வேளை எப்படி உணவு நான் எடுத்துக்கிறனோ அதே மாதிரி 3 நேரமும் சாமியை நினைக்கிற மக்களுக்கு தான் சாமி வரும். பொய்யா போலியா அடுத்தவன் சொத்துக்கு ஆசைப்பட்டு பொண்ணுக்கு பொருளுக்கு ஆசைப்பட்டு நிற்கிறவனுக்கு சாமி வராது. சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல, ஏழை வாழைய நல்லா இருக்கணும், சுற்றி இருக்கிற சனங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பெருமக்களுக்கு தான் சாமி வரும். அதை செய்வோம், இதை செய்வோம், வினையை செய்வோம், தீய வினைக்கு செய்வோம், அதுக்கு உடன் போவோம்னு நிற்கிற சனங்களுக்கெல்லாம் வராது. ரத்த கண்ணீர் வடிச்சாலும் பசி பஞ்ச வறட்சியில வாடி நின்னாலும் சத்தியமான காலத்துக்கு இந்த உயிர் போற வரைக்கும் கஷ்டத்தை நீங்களாட்டினாலும் அந்த சத்தியமான வழியை தவிர வேற எந்த வழிக்கும் போக மாட்டேன் நிற்கிற சனங்களுக்கு தான் சாமி வருமே தவிர மற்ற பெருமக்களுக்கெல்லாம் சாமி வந்துடாதுங்க. முதல்ல உங்க எல்லையில் இருக்க சாமி அந்த எல்லைக்கு வர வைங்க. அது வந்துச்சுன்னா அது 1000 கேள்விகளுக்கு விடையை கொடுக்கும், 1000 மன குழப்பங்களுக்கு தீர்வை கொடுக்கும்.
ஒருத்தன் ஆடின சாமி இன்னொருத்தன் ஆட முடியாதுன்னு சொல்லி இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.